வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு நிறைய காலத்துக்கு பிறகு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் தான் போகிறோம். அதோட நாங்கள் எல்லா உறவுகளையும் சேர்ந்து இந்த பொங்கலை வைக்க போகிறோம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒருக்கா தான் நாங்கள் வந்து பொங்குறோம். நாங்கள் அப்போ இந்த வருஷம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் பொங்குறதுக்கு. அப்போ இன்றைக்கு இந்த கோயில் பொங்குற காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு சந்தோஷமான காணொலியாக இருக்கும், உறவுகள் எல்லாம் சேர்ந்து செய்கிறது தானே. அப்போ இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குலசாதத்துக்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அங்கால எல்லாம் இந்த பொங்கலுக்கு தேவையான எல்லா வேலையும் நடக்குது. அங்கால சக்கரை காய்ச்சிப்படுது மோதகம் பிடிக்கிறதுக்கு. அப்படி எல்லாரும் ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இளநீ எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். நம்ம இளநீ வெட்டி தர சொல்லி கேட்டவர். இப்போ இளநியை பிடிங்கினா எல்லாம் குடிச்சிட்டும் வச்சுட்டேன். இளநியை நாங்கள்லாம் லேட் குடிக்காமலும் இருக்குது. அப்போ நாங்கள் இதை வெட்டி குடிப்போம் இந்த இளநியை. வடைக்கு வெங்காயம் வெட்டுறேன். வடைக்கு வந்து வெங்காயத்தை சின்ன சின்ன தான் வெட்டிக்கிறோம். வெட்டி கொண்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியம்மா சக்கரை உருக்கி கொண்டு இருக்கிறேன். என்னது பெரியம்மா சக்கரை உருக்குறீங்க? மோதம் வைக்கிறதுக்கு இப்படி தான் சட்டியில் போட்டு நாங்கள் சர்க்கரையை நல்லபடியாக கிண்டி கொண்டு வந்த கூட நல்லா உருகி இப்படி வரும். அதுக்குள்ள நாங்கள் பயிர்த்து அங்கே போய் தான் கலக்கலாம். இதில் மோதகத்துக்குள்ளுடன் ரெடி பண்ணிட்டா பெரியம்மா. இந்தியால குலசாதத்துக்கு மரக்கறியை நல்ல வெட்டி எடுத்தா என்னென்ன மரக்கறி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் குலசாதம் படையலுக்கு இல்லை, நாங்கள் வேலை செய்யக்குள்ள சாப்பிட்றதுக்கு தான். இதுக்குள்ள கத்தரிக்காய், கரட், பைத்தங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து தான் ஒரு குலசாதம் வைக்க போகிறோம். இதுக்குள்ள இப்போ வெங்காயமும் சேர்த்து கொள்ள போகிறோம். மரக்கறி அரிசி எல்லாம் போட்டுட்டோம். அளவா தண்ணியை விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா இருக்க போகிறோம். எல்லாத்தையும் உண்டாயே சேர்த்துட்டோம். பச்சை அரிசி என்றபடியாக உண்டாக்கி எடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியால மோதம் பிடிக்கிறதுக்கு மோதம் மா எல்லாம் நல்ல வடிவா குழாவடுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அண்ணி தக்காளி பழம் வெட்டி கொண்டு இருக்கிறேன். என்னதுக்கு அண்ணி வெட்டி கொண்டு இருக்கீங்க தக்காளி பழம்? அன்றைக்கு குலசோறு செய்ய போகிறோம். ஏன்னா பொங்கல் செய்து முடிகிறதுக்கு வந்து நேரஞ்செல்லாம் அதுக்கடையில் பசி வந்துடும் இல்லை, சின்ன கடையெல்லாம் நிற்கணும் இல்லை. அப்போ வந்து குலசோறையும் அதுக்கடையில் சமைச்சிட்டா அதுக்குள்ள கொடுத்துடலாம். ஆளுக்கு ஒரு வேலையாக நடந்து கொண்டோம். பேரும் அம்மா அம்மா எல்லாரும் சேர்ந்து மோதத்துக்கு மாவு வந்து குழைச்சி கொண்டிருக்கேன். அதோட வந்து எல்லாரும் சேர்ந்து கலர் தானே மாறி மாறி எல்லாம் குழைச்சி கொடுக்குறது. அப்படி தான் செய்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளிக்கதை தான் கூட இருக்கும். இது உள்ளுடன் மோதது உள்ளுடன் என்னென்ன சேர்த்துருக்கு? இதுக்குள்ள பயறு, சர்க்கரை, தேங்காய் பூ. சில பேர் ஏலக்காயும் போடுறோம். ஏலக்காய் நாங்கள் கோயிலுக்கு தானே இந்த ஏலக்காயை சேர்த்து. இந்தியாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் குலசாதம் எனக்கு அவிஞ்சு வந்துட்டு இப்போ ஆட்டிட போகிறேன். பொங்கல் அடுக்கு செய்து கொண்டிருக்க எல்லாருக்கும் பசி தானே. இப்போ டெய்லி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எங்களை பின்னேரமாக செய்து முடிய. இதில் பார்த்தீங்கன்னா இவள் 2 பேரும் பண்ணாத்தி பூச்சி முடித்து விளையாடி கொண்டிருக்கணும். இதுவரைய 10 தானே பாம்பு விளந்துடும். அதனால் வாக்களை விடக்கூடாது, பிடிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் ஓடி விளையாடின இடங்கள் இப்போ பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் பாலடைஞ்சு போச்சுது. இது வந்து குளிக்கிற தொட்டி. இப்போ தொட்டிக்குள்ளே மரம் தான் நிற்கிது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் வாழ்ந்த கிராமம். இப்போ முதல் இருந்ததை விட இந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு இதில் பாருங்க வாழை மரம் நட்டுருக்கு. எவ்வளோ வாழை மரம் உண்டு, வாழைத்தோப்பு. இதில் பாருங்க ஆறுண்டு பாயுது. இந்த புயலால் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கொப்புகள் சேறுகள் எல்லாம் இதுக்க வந்து சேர்ந்து அங்கே மரக்கொப்புகள் எல்லாம் நீரில் பெருகிருக்கு. இந்த முத்தையங்கட்ட கூடாது இந்த தண்ணி தான் இதால் வாரது. ஒரு கால் சைந்தரி மனுஷன் வந்து பாடியில் கொண்டு எல்லாம் தண்ணி என்ன விரட்டி வைத்தா விட்டாது. அப்படியே சோமா இருக்கு. சாதம் ரெடி ஆகிட்டது.
அதே மாதிரி எங்களுக்கு மோதகமும் வச்சது அவிஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம் மோதகத்தை நாங்கள் இப்படி வச்சுனாங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுக்க எங்களுக்கு சூடு இல்லாமல் இருக்கும் கையில் அதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் எடுக்கிறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோதகம் அவிப்பட்டு கொண்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் மோதகம் பொறிப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மோதகம் அவிப்படுது. பட்டு வாங்கியிருந்தா கட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இனி நாங்கள் இந்தியால பொங்க போகிறோம். கூட லாபமாக நான் அதை போடுறேன் பொங்கலுக்கான உலை வந்து வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் நின்று வெப்பங்களை வச்சு ஆடிக்கொண்டு நிற்கிறேன் பாட்டு போட்டுட்டு. உலா கொதிச்சிட்டுது. அம்மாவும் மாமாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அரிசி போடணும். ஓகே போடவா? வந்து லம்ஸ் போடுங்க. அதோட வந்து கச்சாரம் சேர்த்து அப்படியே போட்டு வாரம் கலவு வச்சுக்கிறீங்க. அது இப்போ தான் கொடுத்துருந்தேன். அடுத்த வந்து கச்சாரம் போடுங்க. அதோட வந்து இந்த பொங்கல் வந்து புது அரிசி இது இந்த தரைக்கு விளைஞ்ச நிலையில் தான் இந்த பொங்கல் செய்யப்படுது. கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை வந்து செயல்படுது. இப்படியே வந்து இப்போ சர்க்கரை போட்டாச்சு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றினாங்க. என்னென்னா இப்போ சர்க்கரையெல்லாம் போடைக்கலாம் இருந்தாங்க. இப்போ வந்து அளவாக தான் தண்ணி ஊற்றுனாங்க. தேங்காய் பால் விடலாம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடணும். எல்லாம் கிண்டி விடணும். தம்பில் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. கடையில் செய்து முடிக்கிறோம். அதுதான் பொங்கல் இப்போ வந்து மாமா படையல் வைக்க வலிக்கிட்டார்.
இங்கே வந்து அண்ணி மாம்பழம் வெட்டுறா. 2 பேருக்கு வந்து கேட்டேன். வாழைப்பழம் கையில் எடுத்துருங்க. ஓ இந்த பால் அவல் வேகிறது. மோதி வெண்ணோள் பூண்டு நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயனன்று பாதம் தொழுவாய் நிற்குந்தில்லை ஒரு நடம் போற்றி போற்றி ஆனை முகன் ஆரோக்கிய தம்பி இப்போ வந்து 200 சந்தனம் கொடுக்கணும். நெருப்பால் காப்பி எல்லாம் மிரட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் எல்லாம் பொங்கி நல்ல வடிவாக படைச்சு கொண்டு வந்து சாப்பிட வலிக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் செய்கிறாங்க. இந்த பொங்கல் வந்து சேர்ந்து ஒருபடியாக படையெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அம்மா எனக்கு ஒரு மோதம் தாங்கம்மா. ஆளுக்கு பொங்கல் வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து பொங்கல் செய்கிறக்கா சித்தப்பா வந்திருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பாண்ட ட்வின் பிரதர், அப்பா மாதிரியே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் நல்லபடியாக பொங்கி எடுத்துட்டோம். அம்மா அவங்களோட சேர்ந்துருந்து சாப்பிட வந்துட்டா. அப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.